Good morning, students. So, last session வந்து third unit பார்த்தோம். thermodynamics-ன்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா என்ட்ரோபி அண்ட் என்தால்பி. ஸோ இந்த ரெண்டும் பார்ப்போம். இதில் இந்த யூனிட் 4ல வந்து என்ட்ரோபி அண்ட் என்தால்பியில் வந்து என்னென்ன கண்டென்ட் வந்து இருக்குன்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி இன் ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகேவா? ரிவர்சிபிளாக இருந்தால் எப்படி இருக்கும், இர்ரிவர்சிபிளாக இருந்தால் எப்படி இருக்கும். அப்புறமே டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம் வந்து பார்ப்போம். என்ட்ரோபி ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸாக இருந்தால் எப்படி இருக்கும். 3 laws ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் 3 laws-ஐ பார்ப்போம். மேக்ஸ்வெல்ஸ் தெர்மோடைனமிக்கல் ரிலேஷன் பார்ப்போம். கேப்ரான் லேட்டன்ட் ஹீட் ஈக்குவேஷன் பார்ப்போம். கிளாரிஸ் லேட்டன்ட் ஹீட் ஈக்குவேஷன் பார்ப்போம். அண்ட் தென் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் என்தால்பி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த செஷனில் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ ஆன் டு த கிளாஸஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன். என்ட்ரோபினா என்ன? The concept of entropy was first introduced by Clausius in 1854. So Clausiusன்றவர் 1854ல வந்து ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணாரு. During his work on formulation and application of second law of thermodynamics. ஸோ அவர் வந்து என்ன பண்ணா தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லாவை வந்து அப்ளை பண்றாரு. It is very important thermodynamical quantity and proved to be very useful in the study of behavior of heat engine. Okay, so இது வந்து எதுக்கு ரொம்ப முக்கியமா வந்து தேவைப்படுதுன்னா ஹீட் இன்ஜினை வந்து ஸ்டடி பண்றது, அதாவது அதை வந்து அனலைஸ் பண்றதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். The concept of entropy in order to describe the condition of work substance completely. ஒர்க்கிங் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து ஸ்டடி பண்றதுக்காக, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது மெயின்லி யூஸ் ஆகுது. Clausius felt the need of another variables of state. ஸோ அவர் வந்து இன்னொரு வேரியபிள் ஆஃப் ஸ்டேட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனலைஸ் பண்றாரு. இன் அடிஷன் டு வால்யூம், ப்ரெஷர், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி எக்ஸெட்ரா. இது தவிர்த்து, இது இல்லாத அவர் வந்து ஒரு சில இதுனா வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ நியூ வேரியபிள் இன் என்ட்ரோபி. என்ன வேரியபிள் வந்து என்ட்ரோபில வந்து இருக்குது? The quantity entropy found to remain constant in adiabatic process. குவான்டிட்டி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எந்த ப்ராசஸ்? அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஆஸ் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் அன் ஐசோதர்மல் ப்ராசஸ். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா ஐசோதர்மல் ப்ராசஸ்ல இருக்கிற மாதிரி இதுல குவான்டிட்டியும் வந்து தேவைப்படுது. Thus, entropy can be defined as the thermal property of work substance which remain constant during adiabatic. அதே மாதிரி என்னன்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறது வந்து அந்த அடியாபேட்டிக் ப்ராசஸ் கான்ஸ்டன்டா இருக்கிறது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. The change in entropy. ஸோ இந்த ஃபிகர் 5.1ல வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ப்ரெஷர் டயக்ராம் வந்து வரைஞ்சிருக்காங்க. அதுல வந்து வேரியேஷன் ஆஃப் கார்னாட் சைக்கிள். ஸோ கார்னாட் சைக்கிள்ல வந்து வேரியேஷன் வந்து காமிச்சுக்காங்க. Let us consider reversible Carnot cycle bounded by small 2 adiabatic L and M and isothermal T1, T2 and T3 are shown in the indicator diagram. So இதுல வந்து ரெண்டு இது எடுத்துக்கிறாரு, L M எடுத்துக்கிறாரு. LM வந்து ஐசோதர்மல். ஸோ 2 adiabatic LM வந்து adiabatic ப்ராசஸ் வந்து எடுத்துக்கிறாரு. இதுல வந்து டெம்பரேச்சர், அதாவது இண்டிகேட்டரோட டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐசோதர்மல் டெம்பரேச்சரை வந்து வேரி பண்றாங்க. T1, T2, T3ன்ற ஐசோதர்மல் டெம்பரேச்சர் வந்து பாக்குறாங்க. ஸோ ஐடியல் கேஸுக்கு வந்து எப்படி இருக்கும்? The all along the adiabatic L and M there is a change in volume and temperature. இது எல்லா ப்ராசஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வால்யூமும் டெம்பரேச்சரும் வேரி ஆகுது. எதுக்குன்னா ப்ரெஷருக்கு, சேஞ்ச் இன் ப்ரெஷர் வித் ப்ரெஷர் மாற மாற வால்யூமும் டெம்பரேச்சரும் வேரி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. லெட் ABCD and DCEF represent the Carnot reversible cycle. ஸோ ABCDன்றதும் DCEFன்றது கார்னாட் ரிவர்சிபிள் சைக்கிளை வந்து ஃப்ரேம் பண்ணுது. டியூரிங் கார்னாட் சைக்கிள் ABCD an amount of heat Q1 is absorbed. ஸோ ABCDல பார்த்தீங்கன்னா
Q1 amount of energy வந்து அப்சர்வ் ஆகுது gaining from A to B, A ல இருந்து B ல போறப்ப, or constant temperature of T1, temperature வந்து remains constant இருக்கு, T1 இருக்கு. An amount of heat Q2 is rejected from the constant temperature. So amount of temperature வந்து reject ஆகுது அந்த constant temperature T2ன்றப்ப. The efficiency of Carnot engine is given by, so அப்ப வந்து efficiency வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, nu is equal to Q1 minus Q2 divided by Q1 அப்படின்னு சொல்லிட்டு, therefore அதை வந்து T1 minus T2 divided by T1. So next 1 minus Q2 by Q1 is equal to 1 minus T2 by T1. Therefore Q2 divided by Q1 is equal to T2 divided by T1. Therefore the final equation becomes as Q1 by T1 is equal to Q2 by T2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. Simplifying condition Carnot cycle. ஸோ இப்போ வந்து கார்னாட் சைக்கிள் வந்து DCEF வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கு, அதோட ஹீட் வந்து Q2 இருக்குது, டெம்பரேச்சர் T2 இருக்குது, வேர் ஹீட் வந்து இஸ் ரிஜெக்டட் வந்து Q3 இருக்குது, அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் T3 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து எப்படி வருதுன்னா, அதாவது DCEF வந்து எப்படி வருதுன்னா Q2 டிவைட் பை Q2 டிவைட் பை T2 இஸ் ஈக்குவல் டு Q3 டிவைட் பை T3ன்னு வருது. ஸோ அதை வந்து ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிறாங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் above we can write that term as Q1 divided by T1 is equal to Q2 divided by T2, that is equal to Q3 divided by T3 is equal to a constant value அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. In general, if Q is the amount of heat observed, the rejection of temperature T is gained from the on adiabatic to the other. So அப்ப வந்து அப்சர்வ் ஆச்சுன்னா அதே சமயத்தில் வந்து ரிஜெக்ட் ஆகுது டெம்பரேச்சர். Q by T is equal to a constant. If two adiabatic or very close to each other, அப்போ வந்து ஒரு ரெண்டு adiabatic வந்து ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக இருந்ததுன்னா delta Q is small quantity of heat is being absorbed at constant temperature அப்படின்னு சொல்கிறேன். T is going to one adiabatic to another. The del Q is divided by T is equal to a constant. This constant ratio is called change of entropy between the state represent the two adiabatic is done. Delta S is equal to delta Q divided by TR இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So in the change of entropy, the final reversible change is in the state of work substance A to B. So final state வந்து A to B ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா integral of SA to SB into DS, that is equal to integral of A to B dQ divided by dt இருக்கும். அப்ப வந்து SB minus SA is equal to integral of A to B dQ by dt இருக்கும். அதை வந்து ஈக்குவேஷன் ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். The expression integral of A to B dQ by dt is equal to integral of SA by SB into ds is the function of the thermodynamic coefficient of a system. This function is represented in the symbol of S and is called as entropy அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து S ன்றது entropy ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. Entropy of a system is a function of a thermodynamic coefficient defined in the state of the system, the pressure, volume, temperature and internal energy, and its change between the two states is equal to integral of dq by dt between the state along the any reversible path join. ds is the external differential. Entropy is an extension property since it depends on the mass of the work substance அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் என்ட்ரோபி. ஸோ அப்போ வந்து ஒரு என்ட்ரோபி இருக்குன்னா அதுக்கு யூனிட் இருக்குங்களா அப்படின்னு சொல்றாங்க. அந்த யூனிட் வந்து என்ன, யூனிட் ஆஃப் என்ட்ரோபி டிபெண்ட்ஸ் அப்பான் த யூனிட் ஆஃப் ஹீட் யூஸ் அண்ட் அப்சல்யூட் டெம்பரேச்சர். அது எதை பொறுத்து இருக்குன்னா ஹீட்டை பொறுத்து இருக்கும், அப்சல்யூட் டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கும். இட் மீன்ஸ் இட் இஸ் மெஷர்ட் இன் த கேலரிஸ். இது வந்து கேலரிஸ்ல வந்து மெஷர் பண்றாங்க, ஜூல்ஸ்ல வந்து இருக்கும் பர் கெல்வின். தட் இஸ் கேலரிஸ் டிவைடட் பை கே எஸ்ஐ. எஸ்ஐ சிஸ்டம்ல வந்து ஜூல் பை கேலரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The change in entropy in adiabatic process. ஸோ ஒரு என்ட்ரோபி வந்து adiabatic processல வந்து என்ன சேஞ்ச் நடக்குது, என்ன adiabatic process no heat is allowed to enter leave the system. ஒரு adiabatic processல பார்த்தீங்கன்னா எந்த ஹீட்டும் வந்து உள்ளாரையும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. therefore del Q is equal to 0வா இருக்கும். அதாவது என்ன
the energy cannot be, the heat energy cannot go inside or outside. So என்ன உள்ளார வச்சிருக்கோமோ அது மட்டும் தான் இருக்கும். அது உள்ளாரையும் போக முடியாது, வெளியிலயும் ஹீட் வந்து வர முடியாது. Del S is equal to delta Q divided by T, that is equal to 0. Thus there is no change of entropy during the adiabatic process, or entropy remains constant during the adiabatic reversible process. அப்ப கான்ஸ்டன்ட்டா இருக்கும். Hence adiabatic curve on the PV diagram are called isoentropic or curves of entropy அப்படின்னு சொல்ற கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி இன் ரிவர்சிபிள் சைக்கிள். என்ட்ரோபி வந்து ரிவர்சிபிள் சைக்கிள் தான் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கன்சிடர் எ கம்ப்ளீட் ரிவர்சிபிள் கார்னாட் சைக்கிள் ஏபிசிடி. இப்போ இங்கே வந்து கம்ப்ளீட் ரிவர்சிபிள் கார்னாட் சைக்கிள், இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் டேக்கன் அஸ் வால்யூம் and P is y axis is taken as P, that is equal to pressure. So இதில் வந்து இதை வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? The ideal gas formed by the two isothermal or AB at temperature T1 and CD at temperature T2. So AB என்ற இதில் வந்து temperature T1 temperature வந்து இருக்குது. அது மாதிரி CD வர்றப்ப temperature T2 இருக்கு. And two adiabatics or B.Sc and DA. So ரெண்டு adiabatic process எதுனா பியும் சியும் டியும் ஏவும். ஓகேவா? ஸோ த ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் ஃபார் ஏபி. ஸோ ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் ஃபார் ஏபிக்கு வந்து எப்படி இருக்கு? மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக, வால்யூம் அதிகமாக ப்ரெஷர் கொஞ்சம் குறையுது. ஸோ ஐசோதர்மல் ப்ராசஸ் ஏபி பிகம்ஸ் as let Q1 be the quantity of heat absorbed by the work substance in going by the state A to state B during the isothermal process. Isothermal expansion AB at a constant temperature T1. ஸோ ஆனால் வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா T1ன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. The increase entropy of the work substance is given by, அந்த work substance வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா integral of A to B ds that is equal to plus Q1 by Q T1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது வந்து isothermal expansion for AB. ஸோ adiabatic expansion for BC வந்து எப்படி இருக்குது, adiabatic expansion வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. In going from state B to C, பிலேருந்து சிக்கு போகிறப்ப எப்படி ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. இது அடியாபேட்டிக் ப்ராசஸ் பிசி. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் ஒர்க் சப்ஸ்டன்ஸ். இதில் வந்து ஒர்க் சப்ஸ்டன்ஸில் வந்து எந்த சேஞ்சும் நடக்கல. பட் தேர் இஸ் அ ஃபால் இன் டெம்பரேச்சர். ஆனால் வந்து டெம்பரேச்சர் வந்து குறையுது. ஸோ த டெம்பரேச்சர் ஃபால்ஸ் ஃப்ரம் T1 to T2. T1லேருந்து T2 வந்து டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகுது டியூ டு எக்ஸ்பான்ஷன். எதனாலனா எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுனால. therefore இன்டெக்ரல் அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் B to C, பிலேருந்து சிக்கு ds, the ds is equal to 0. 0ன்ற இதா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ஐசோதர்மல் கம்ப்ரெஷன். அப்போ வந்து சிலேருந்து டிக்கு வந்து எப்படி நடக்குது? ஐசோதர்மல் கம்ப்ரெஷன் வந்து நடக்குது. in going from state C to D, the isothermal thermal C and D, the work substance rejects the heat of Q2. The heat வந்து reject ஆகுது. The sink of the temperature T2. So temperature வந்து T2ன்றது மாறுது. Okay, the entropy of work substance decrease and the change in entropy is given as, the change in entropy எப்படி கொடுக்குறாங்க? integral of C to D ds is equal to minus Q2 by T1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து adiabatic compression, அதாவது டிலேருந்து ஏவுக்கு மாறுறப்ப going from D to A along the adiabatic there is no change in entropy but temperature rises from T2 to T1. ஸோ ஆனால் வந்து இங்கே எதுவும் நடக்கல, என்ட்ரோபி வந்து சேஞ்ச் ஆகலை, பட் டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகுது. அதாவது T2லேருந்து T1க்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது. அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா integral of D to A ds is equal to 0. Therefore the net change of entropy of the work substance is given as in the cycle A B C D A, that is equal to integral of அந்த எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணுறோம். ஸோ ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனும் அண்ட் தென் adiabatic எக்ஸ்பான்ஷனு அந்த ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் இது எல்லாத்தையுமே ஒன்னாக்குனா closed integral of ds is equal to Q1 by T1 minus Q2 by T2. Therefore the reversible Carnot cycle, the term becomes as Q1 by T1 is equal to Q2 by T2, or we can express the term as Q1 by T1 minus Q2 by T2 is equal to 0. Substituting, we get closed integral of ds is equal to Q1 by T1 minus Q2 by T2, that is equal to 0, where the integral sign with a circle
refers to a complete cycle. Thus, a cycle of reversible process, entropy of a system remains unchanged or remains constant. In other words, the total change in entropy is also zero அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கார்னாக் தியரம், அந்த இது எக்ஸ்பென்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி இன் irreversible process. மேலே வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் பார்த்தோம், கீழே வந்து நான் வந்து we are going to see about the irreversible process. The thermodynamic state of system can be defined with the help of thermodynamic coefficient of a system. The state of system can be changed from altering the thermodynamic coefficient. இதை வந்து மாற்றிக்கலாம், thermodynamic coefficient வந்து மாற்றி இது வந்து செய்யலாம். The changing from one state to other by change in thermodynamic coefficient is called process. So the change in temperature, so change in state நடக்குது, thermodynamic coefficient வந்து change ஆஃப் மாத்துறது தான், it's called as a process அப்படின்னு சொல்றாங்க. The consider two state of state A and state B. Change of state from A to B or vice versa is process. Direct to the process will depends upon the new thermodynamic coefficient is called entropy. So change of the process வந்து நடக்குது, அதாவது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஏலேருந்து பிக்கு அப்படி இல்லைன்னா வைஸ் வர்சா, அதாவது பிலேருந்து ஏவுக்கு மாறுறப்ப இது வந்து என்ட்ரோபி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? த கன்சிடர் த ஃபாலோயிங் ப்ராசஸ், ஒரு சில ப்ராசஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. Let two block A and B at a different temperature T1 and T2, where T1 is greater than T2. T1 வந்து ரெண்டு இது எடுத்துக்கிறாங்க, அதில் வந்து ஏபின்றது எடுத்துக்கிறாங்க, அதில் வந்து டெம்பரேச்சர் T1 T2 எடுத்துக்கிறாங்க. இதில் டெம்பரேச்சர் T1 வந்து ஹையராக இருக்குது T2 காட்டியும், kept in constant, but the system of the whole is illustrated from the surrounding. Conduction of heat taken place between the block. The temperature of A falls to the temperature of B rise. A வந்து குறையுது, B வந்து ரைஸ் ஆகுது. Therefore thermodynamical equation will be reached. So consider a flywheel rotation with the angular velocity. So flywheel எடுத்துறா, angular velocity, அதோட kinetic energy is 1/2 I omega 2 இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து flywheel எடுத்து பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா consider two flocks of AB connected with the glass tube provided with stop clock. இங்க வந்து கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறாங்க, ஸ்டாப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அப்போ வந்து அதோட ஹை ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கு, ஈக்குவேட்டட் வந்து எப்படி இருக்குது, அண்ட் இட் சரௌண்டிங் வந்து எப்படி இருக்கு. ஆல் அபவ் 3 எக்ஸாம்பிள் the difference of thermodynamic process or involving change in thermodynamic coefficient. இந்த மூணு ப்ராசஸ்லயும் பார்த்தீங்கன்னா thermodynamic coefficient வந்து சேஞ்ச் ஆகுது. The principle of conservation of energy is not violated between the total energy of the system conserved. ஸோ இது மூணுத்துலேயும் வந்து வேரி ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து irreversible process. But in matter of common experiments that not being above condition is reversible process is reached. It means that a direct process cannot be determined by known the thermodynamic coefficient. Direct process வந்து இது நடக்க முடியாது. To each state, to determine the direct process, a new thermodynamic coefficient has to be diverged by Coriolis. அது டைரக்ட் ப்ராசஸ் வந்து இது வந்து இது பண்ண முடியாது, அது காலிஸ் வந்து சொன்னது தான் பண்ணலாம். இட்ஸ் கால்ட் என்ட்ரோபி ஆஃப் தி சிஸ்டம். சிமிலர்லி த இன்டர்னல் எனர்ஜி அண்ட் என்ட்ரோபி இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. The entropy of isolated system should be increase or remains constant. Isolated system வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்டாகவே இருக்கணும். The process in which there is no possibility of decrease in entropy cannot take place. Decrease in entropy வந்து நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. In entropy of an isolated system is maximum. Any change of state will be mean decrease in entropy. Hence the change of state will not be taken place. Change of state வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. In conclusion, process in which the entropy of isolated system decrease do not takes place or for process take place in an isolated system. So isolated systemல வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So all chemical reaction are irreversible in general. All natural process are irreversible. So generally பார்த்தீங்கன்னா all natural products வந்து natural reaction வந்து chemical reaction நடக்கிறது போல irreversible இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா TS diagram, அதாவது temperature entropy diagram. So இது வந்து is used in engineering and metrology.
consider a Carnot cycle A, B, C, D, A as shown in the figure. So in the figure la காமிச்சிருக்க மாதிரி A, B, C, D, A வந்து எடுத்துக்கிறாங்க. The thermodynamic change in the state of substance can be represented in plotting the entropy S. So இதுல வந்து டயக்ராம் வந்து மூலமா அவங்க வந்து சொல்றாங்க எப்படி வந்து plot பண்றது. Also horizontalize the axis and temperature T along the particular axis. Such a diagram is called temperature and entropy diagram. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி வரைஞ்சோம்னா அது temperature and entropy diagram TS diagram னு சொல்றாங்க. Carnot's reversible cycle is shown in the PV diagram. Carnot's reversible cycle வந்து PV diagram வந்து காமிச்சிருக்காங்க. அது வந்து 5.3 ல இருந்து இருக்குது. It is composed of two isothermal AB and CD at constant temperature T1 and T2 respectively. Therefore, the TS diagram isothermal curve are shown in the two straight line AB and CD parallel to S axis. The adiabatic curve are shown there by the straight line AB and DA parallel to the T axis. The results TS diagram is regular to ABCD. Okay, so அப்ப வந்து TS diagram வந்து வரையறப்ப இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா A ல இருந்து B வந்து டெம்பரேச்சர் வந்து T1 வந்து இருக்குது and B ல இருந்து T வந்து B ல இருந்து C வந்து there is a decrease in pressure and C to D there is a decrease in volume and there is a increase in pressure from D to A. So இதுதான் வந்து அந்த ப்ராசஸ். So isothermal, adiabatic, isothermal and adiabatic process வந்து அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. So consider a Carnot's reversible cycle TS diagram. Suppose the S1 be the entropy of the work substance in the state A, the S2 is the entropy of the state B, Q1 is the heat absorbed along BAB during the isothermal expansion. The constant temperature T1 and Q2 is the heat rejected is isothermal compression at a constant temperature T2 along CD. In going from A to B along the isothermal expansion A and B the gain of entropy work or substance is S2 minus S1 is equal to Q1 divided by T1. In going B to C along the adiabatic expansion B to C there is no change in entropy. Entropy வந்து change ஆக போறது இல்ல அப்படினு சொல்றாங்க. So in going from C to D, also isothermal compression CD, the low in entropy of the work is substance is given is low in entropy வந்து கொடுக்கிறது S2 minus S1 is equal to Q2 by T2 இருக்கும். Q2 by T2 இருக்கும். Along the adiabatic compression DA, there is no change in entropy. Therefore, the equation becomes as Q1 is equal to T1 into S2 minus S1, or we can write the term as Q2 is equal to T2 or S2 minus S1. We are going to subtract the above term Q1 minus Q2 is equal to T1 minus T2 into S2 minus S1. Therefore, the expression term is become as T1 minus T2 into S2 minus S1 is the area of rectangle of TS diagram. Therefore, the area of rectangle of TS diagram represents the external work done in reversible Carnot cycle. அப்படின்னு சொல்றாங்க. The efficiency of Carnot cycle வந்து எப்படி இருக்கும்னா using TS diagram we can write the term X efficiency of the engine is equal to energy work done in one cycle divided by heat absorbed from the source. Therefore, nu is equal to Q1 minus Q2 divided by Q1, or the final term nu is equal to 1 minus T2 by T1 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் ஆகுது இந்த term. So இது வந்து so this is the term for the Carnot's engine efficiency வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா entropy of a perfect gas. ஒரு perfect gasக்கு வந்து entropy எப்படி இருக்கும்? Consider 1 gram of a perfect gas, volume of V and pressure V and temperature T is dQ is heat appeared on the gas. Okay, the dQ is equal to du plus dW. Therefore, C1 is the specific heat constant, T2 is the rise in temperature, dV is the change in volume. Therefore, du is equal to CV dt and dW is equal to P dV. Therefore, the equation 1 becomes as dQ is equal to CV dt plus P into dV. Therefore, S is the entropy per unit mass of the gas. Therefore, S is equal to integral of CV dt by dt plus integral of
P by T into dV இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Therefore S in the term of temperature and volume. S வந்து temperature and volume இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? PV is equal to RT. We can write the term as P by T is equal to R by V. Therefore substituting equation 3 we can get the term as S is equal to integral of CV dt by T plus integral of R dV by V. Therefore by dt by T வந்து log எடுத்தா CV log ET plus R log EV plus constant இருக்கும். Therefore R ஓட வேல்யூ S ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். Therefore S ஓட வேல்யூ வந்து CV log ET plus CPV minus CV log EV plus constant இருக்கும். Therefore CP is a specific heat of a constant pressure. அதே மாதிரி temperature and volume, temperature and pressureக்கு வந்து பார்க்குறோம். டெம்பரேச்சர் ப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா PV is equal to RT அதே தான் எடுத்துக்கிறேன். ஆனால் வந்து வால்யூம் மட்டும் எடுத்துக்கிறேன். V is equal to RT divided by P. Therefore we are going to take as P into dV is equal to R into dt minus V into dP. Therefore the substituting the value we can write the term as S is equal to integral of CV dt by T plus R into dt by T minus dP by P. And அந்த வந்து நம்ம வந்து 1 by Tக்கு பதிலாக we can write the term as R by PV அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ அதை வந்து ஃபர்தராக சிம்பிளி பண்ணால் லாக் எடுத்தோம்னா CP log ET மைனஸ் CP மைனஸ் CV log EP ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எஸ் இந்த டேர்ம் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம். இப்போ ப்ரெஷர் அண்ட் வால்யூமும் இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? PV is equal to RT அதே தான் எடுத்துக்கிறேன். therefore இங்கே வந்து நம்ம டெம்பரேச்சர் தான் நமக்கு தேவை. T is equal to PV by R. Then we can write the term dt is equal to P dV plus V dP divided by R. Okay, final term as becomes as, therefore final term integral of CV dP by P plus CP dV by VR இருக்கும். Therefore CV log EP plus CP log EV plus constant இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Therefore the final term, however in actual practice we are increasing the change of entropy of the gas where goes its state of pressure P1 and volume V1 and temperature T1, the another state of the volume P2, V2 and T2 respectively. The observed integral equation 3 between the temperature T1 and T2, the change of entropy delta S is equal to S2 minus S1 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Therefore in each case it is being changed. Therefore the term of temperature and volume change of entropy delta S is equal to shown in the figure. Okay, therefore for the temperature and pressure வந்து எப்படி இருக்கும்னா delta S is equal to a particular value, and then for pressure and volume delta S is equal to a particular volume. ஸோ அந்த மூணுத்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் வால்யூம் எடுத்துக்கிறாங்க. அப்போ டெல்டா எஸ்ல வந்து டெம்பரேச்சர் வால்யூம் இருக்கிறப்ப எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் ப்ரெஷர் டெல்டா எஸ் வந்து வேல்யூ எப்படி இருக்கும், ப்ரெஷர் அண்ட் வால்யூம் எடுக்கிறப்ப டெல்டா எஸ் வேல்யூ எப்படி இருக்கும். The above equation are evaluated by the gas of unit mass for gas M, and the change in entropy can be observed in the multiple this relation to M of gas. Okay, மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் or Nernst heat theorem அப்படின்னு சொல்றான். shown in the 1906ல வந்து இது வந்து Nernst ப்ரொடியூஸ் பண்றாரு. Gender the principle suppose the series of experimental evidence on the problem, okay, of low temperature. The process of the new heat thermal are important of the gas today. இது வந்து ரொம்ப முக்கியமான தியரி. இது வந்து தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்றாங்க. According to Nernst, the heat capacity of all solids tends to 0. இது அவர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா heat capacity வந்து solid substance வந்து 0ல இருக்கும். The absolute 0 in temperature is approach that the internal energy and the entropy of all substance becomes equal அப்படின்னு சொல்றாங்க. So for the entropy of the expansion of the new bodies in the neighborhood observes 0 in temperature. The important lies in the factors prevent the calculation of the observed value of entropy. Then Hertz and Gibbs free energy etc. So இவங்க சொல்றதெல்லாம் ரிலையபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So therefore the actual heat energy Q1 by T1 is not equal to Q2 by T2. Actual heat energy வந்து Q1 by T1 வந்து எவ்வளவு கொடுக்குதோ அதே இது கொடுக்காது Q2 by T2. Therefore Q1 by T1 minus Q2 by T2 is not 0, but it's a possible equity. It's a possible quantity when a cycle after cycle is repeated. The entropy of the change of the system increases at the maximum value. Entropy வந்து maximum value வந்து increase ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.
When the system has attained the maximum value, the stage of stationary is reached and no work can be done in the engine. So ஒரு ஒர்க்கும் வந்து அந்த இது வந்து நடக்காது. இந்த யூனிவர்ஸ் entropy is increased and unimated, the universe will also reach to maximum value of entropy when no work will be possible. Work வந்து பாசிபிளா இருக்காது அப்படி இருந்தா. With the increase in entropy of the disorder of the molecule of the substance increases, the entropy also measures the disorder of the system. Entropy வந்து disorder ஆகும், which increase in entropy. The disorder decreases. The above zero temperature, the entropy tends to zero and the molecule of the substance or the system is perfect order. Well agreed. So அப்ப வந்து entropy வந்து zero ஆச்சுன்னா the molecule of the substance வந்து perfectly order இருக்கும். That is known as third law of thermodynamics. அதுக்கு பேர் தான் third law of thermodynamics. The molecules are more free to move in gaseous state than in liquid. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மாலிகூல்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும் எப்பனா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறப்ப, சாரி கேஸ் ஸ்டேட்ல இருக்கிறப்ப, லிக்விடா காட்டியும் கேஸ் ஸ்டேட்ல இருக்கிறப்ப அது வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும். The entropy is gaseous state is more than the liquid. The entropy அதே மாதிரி gaseous ஸ்டேட்ல வந்து அதிகமா இருக்கும் லிக்விட் ஸ்டேட்டை காட்டி. The entropy of liquid state is more than the solid. Liquid stateல இருக்கிறது சாலிடா காட்டியும் அதிகமா இருக்கும். ஸோ அதான் சொல்றாங்க, வேரியேஷன் சொல்றாங்க. Thus, when a substance converted from the solid to liquid, then the liquid or the gaseous state, the entropy increases in vice versa. So அதே மாதிரி vice versa பார்த்தீங்கன்னா increase ஆகும். The ice is converted into water, then the steam. The entropy disorder of the molecule increases. The steam is converted into water and then into ice. The steam lend water மாறுது, water lend ice மாறுது. The entropy and the disorder of the molecule decreases when the entropy measures of the disorder of the molecule of the system. By an ideal process, it is important to bring any system in absolute zero temperature. Perfectly finite number of operating is called the principle of. அதாவது நம்ம வந்து ஸ்டேட் மாற மாற அதோட என்ட்ரோபியும் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் third law of thermodynamics. Maxwell's thermodynamic relation. So Maxwell's வந்து என்ன சொல்றாரு? First and second order thermodynamics, Maxwell's also found derived 6 functional thermodynamic relation. The state of the system can be specified by the pair of quantities. The quantities வச்சு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து என்னன்னா அவர் சொல்றேன்னா pressure, volume, temperature, entropy, and solving any thermodynamic problem, the more suitable pair is chosen and the quantity consists of the pair is independent. இது independent இருக்கு. For first law of thermodynamics, delta Q is equal to du bar plus delta W. First law of thermodynamics எதுனா தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து டிஎஸ் ஓட வேல்யூ எவ்வளோ வருது, ஸோ அப்போ வந்து டெல்டா கியூவோட வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தா டியூ டிஎஸ் டிவி இதோட வேல்யூஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சப்ஸ்டியூட்டிங் அந்த வேல்யூ வந்து அபோவ் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் பர்டிகுலர் வேல்யூ வந்து வருது. ஸோ அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? தேர்ஃபோர் டியூ இருக்கிறப்ப பெர்ஃபெக்ட் டிஃபரன்ஷியல்ஸ் வந்து நடக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஎக்ஸ் அண்ட் டிஒய் வந்து இருக்கிறப்ப எப்படி வந்து அது சேஞ்ச் ஆகுது, டிஃபரன்ஷியேட்டிங் அதை வந்து ஃபர்தராக டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? Therefore, since ds and dv are also perfect differential, we get the term as dou square s divided by dou x by dou y அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஓகே, ஸோ அப்போ ஃபர்தரா ஈக்குவேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ the final product வந்து equation becomes a dou t by dou y into x, dou s by dou x into y minus of dou p by dou y into x. Therefore, the term becomes as 6.5 equation. This is the general expression of the Maxwell's thermodynamic relation in the space of the independent of x and y. So, இதுதான் வந்து மேக்ஸ்வெல்ஸுக்கு வந்து கொடுக்குற ஃபைனல் ஈக்குவேஷன். Coriolis Kepler's equation, Kepler equation வந்து என்னன்னா first latent heat equation இருக்குது. The equation dp by dt is equal to L by T into dv square minus v1 is the final derived from Carnot's reversible cycle இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Whereas there is a change of state either from solid to liquid or state or from liquid to vapor state, the temperature remains constant. இது என்ன ஒரு ஸ்டேட் மாறப்பையும் டெம்பரேச்சர் மட்டும் கான்ஸ்டன்டா இருக்கு, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் as far as the change take place, சேஞ்ச் நடக்கிறப்ப.
This temperature, either melting point or boiling point, depends upon the pressure and characterization of each substance. The above relation shows that melting and boiling point vary with pressure and was described in Clairaut, applying second law of thermodynamics. Later, the Clairaut observed the relation of Maxwell's thermodynamic relation as shown in. Okay. ஸோ டெரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த செகண்ட் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்ல மல்டிப்ளைங் போத் பை டி. ஸோ ஒரு ஈக்குவேஷன் வருது அந்த டீயால் மல்டிப்ளை பண்ணால் இப்போ டி டோ எக்ஸ் டிவைட் பை தட் இஸ் ஈக்குவல் டு டோ கியூவாக இருக்கு. ஸோ அப்போ வந்து த குவான்டிட்டி இஸ் ரெப்ரசன்ட் ஆஸ் dou q by dou v into T. Therefore, the heat absorbed liberated per unit change in the volume of the constant temperature, as there is a change in volume during the heat absorbed at constant temperature இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The heat represents the latent heat used by the substance change in the liquid solid to liquid இருக்கும். சாலிட்ல இருந்து லிக்விடா மாறுறப்ப அப்ப லிக்விட்ல இருந்து வேப்பரா மாறுறப்ப அது எப்படி இருக்கும். Therefore, the temperature remains constant during the change of state. Temperature வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ஆனா சேஞ்ச் ஸ்டேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. Therefore, L is the quantity of heat required to change in the state of unit mass of the substance. V2 and V1 are corresponding specific heat specific volume இருக்கு. Therefore, dou Q is equal to VL, dou V is equal to V2 minus V1. ஸோ அப்போ வந்து அந்த டேர்ம் வந்து சிம்பிளை பண்ணுறப்ப dP by dt வந்து கண்டுபிடிக்கிறாங்க. Therefore, dP by dt is equal to L by T into V2 minus V1. Therefore, அதை வந்து ஈக்குவேஷன் வச்சுக்கிறாங்க. Therefore, dt is the change of melting point, boiling point due to the change in the pressure dP. This is the Carnot cycle Clairaut lateral heat equation சொல்றாங்க. The effect of pressure on the boiling point of the liquid. So pressure F pressure வந்து இருக்குது, boiling point of liquid இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அப்ப வந்து boiling V2 will be greater than V1 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து certain இது வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி pressure வந்து effect of pressure during the melting point of the solid. melting point நடக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. V2 minus V1 is equal to positive, dP by dt is also a positive terminal இருக்கும். Hepler's free energy இருக்கிறப்ப what will be there? The Hepler's free energy is defined as F is equal to U minus Ts, where U, T and S are state variable. And மூணுமே வந்து state variable, where F is also a state variable. F has dimensions of energy. F is nothing but dimension of energy according to first and second law of thermodynamics. Du is equal to T into ds minus dw. The system maintains the constant temperature by expressing heat is continuously with the surrounding. Continuous surrounding heat divided by T into ds is equal to d into ts. Therefore, the term becomes a df is equal to minus dw. Therefore, f is equal to u minus ts of Helmholtz free equation. Helmholtz work function வந்து சொல்றாங்க. Therefore, df is equal to minus p into dv minus ds into dt. Therefore, அது வந்து for reversible isothermal process வந்து dt is equal to 0 ஆகுது. Therefore, df is equal to minus p into dv ஆகுது. Therefore, p into dv is equal to minus df அப்படின்னு சொல்றாங்க. Isothermal isochloric process அப்படின்றப்ப dt is equal to 0, dv is equal to 0. Therefore, அப்ப வந்து f is equal to a constant value அப்படின்னு சொல்றாங்க. Entropy h இருக்கிறப்ப there is a total heat energy. Therefore, h is equal to u plus pv அப்படின்னு சொல்றாங்க. For reversible process வந்து அது வந்து dh is equal to t into ds plus p v into dp இருக்குது. For reversible isobaric process வந்து dp is equal to 0, dh is equal to t into ds, that is equal to dq. For isothermal adiabatic process வந்து dp is equal to 0, dq is equal to 0, therefore th is equal to 0, therefore h is equal to a constant value அப்படின்னு சொல்றாங்க. அப்ப entropy வந்து isothermal process வந்து dp வந்து 0 ஆ இருக்கு, therefore dq வந்து நமக்கு தெரியுது. adiabatic process வந்து எல்லாமே 0 ஆ இருக்கு, therefore h is equal to constant ஆ இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. Gibbs function வந்து எப்படின்னா Gibbs free energy, Gibbs function g can be dumped in the thermodynamic potential constant pressure. The defined equation g is equal to u minus ts into pv அப்படின்னு சொல்றாங்க. Therefore, f is equal to u minus ts. Therefore, we can write that term h is equal to f plus dp dv pv. Therefore, அந்த equation வந்து பாத்தீங்கன்னா Gibbs function and Helmholtz function. The entropy h is equal to u plus pv. Therefore, write that term as g is equal to h minus ts. H is equal to g plus ts. Therefore, then enthalpy is equal to free energy.
Apa